கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே அழைப்பும் நம்பிக்கையும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். தேவ மனிதனாகிய ஆபிரகாம் ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பதாக, தேவனை அறிவதற்கு முன்பதாக வேறொரு வழிபாட்டில் வேறொரு முறைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு என்னவென்று சொன்னால், நான் உன்னை ஒரு தேசத்திற்கு அனுப்ப போகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்திற்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆபிரகாம் அந்த தேசத்தை இதுவரைக்கும் கண்ணால் பார்த்ததில்லை, காதால் கேட்டதில்லை, இருதயத்தில் அது தோன்றினதில்லை. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தேசமாக இருக்கிறது. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கும், எப்படி போக வேண்டும், எதுவுமே ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், நான் உன்னை ஒரு தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்த பொழுது, அந்த அழைப்பிற்கு ஆபிரகாம் அந்த அழைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வைத்தார். ஆபிரகாமை ஒரு நோக்கத்திற்காக தேவன் அழைக்கும் பொழுது 3 காரியங்களை சொல்லுகிறார். உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் வீட்டை விட்டு புறப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கவனித்து பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் காதால் கேட்காத ஒரு தேசத்திற்கு உன்னை அனுப்புவேன், ஒரு தேசத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுத்த பொழுது, அந்த அழைப்பின் மீது ஆபிரகாம் ஒரு நம்பிக்கை வைத்து புறப்பட்டு போனார். அந்த தேசத்தை சுதந்தரித்தார். அந்த தேசத்தில் நடந்த ஒரு காரியம், அவருடைய சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அவருடைய சந்ததியார் அந்த தேசத்தை பிற்காலங்களிலே ஆண்டு கொண்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு ஒரு தேசத்தை தருவேன் என்று சொல்லி, அப்போ அந்த ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக அந்த தேசத்தை கொடுத்தபடியால் அவருடைய எதிர்கால சந்ததிகள் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அப்போ ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் அந்த காணாத ஒரு தேசத்தை, காதால் கேட்காத ஒரு தேசத்தை எப்படி சுதந்தரித்தார்கள் என்று கவனிக்கும் பொழுது, ஆபிரகாம் தேவன் கொடுத்த அழைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். அழைக்கப்பட்ட போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அழைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வைத்தார். அப்போ அழைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வைத்ததனால தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவரால் நிறைவேற்ற முடிந்தது. இந்த காலை பொழுதில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருப்பார். உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்களை கொண்டு சில காரியங்களை செய்வதாகவும், உங்களுக்கு சில நன்மைகளை செய்வதாகவும், சில வாக்கு தத்தங்களை, சில உடன்படிக்கைகளை தேவன் கொடுத்திருப்பார். எப்போ ஆண்டவர் கொடுத்த அழைப்பின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறதோ, அப்போதான் அந்த வாக்கு தத்தங்களும் அந்த தீர்க்க தரிசனங்களும் அந்த அழைப்புகளும் நிறைவேற ஆரம்பிக்கும். அது ஊழிய அழைப்பாக இருக்கலாம், பொதுவான அழைப்பாக இருக்கலாம், சுவிசேஷ அழைப்பாக இருக்கலாம், தேசத்தை குறித்த அழைப்புகளாக இருக்கலாம். அழைப்பு எதுவாக இருந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் தெய்வம் உங்களுக்கு தந்திருக்கிற அழைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வைக்கும் போதுதான் வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ ஆபிரகாமும் அவருடைய சந்ததியாரும் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்ததற்கு காரணமே அழைப்பின் மீது ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை தான் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அப்போ ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, காணாத ஒரு தேசத்தை, இதுவரைக்கும் காதுகளால் கேட்காத ஒரு தேசத்தை எப்படி சுதந்திரித்தார், சுதந்திரிப்பதற்கு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற தேசத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப ஆண்டவர் உன்னை வேறொரு தேசத்திற்கு அனுப்ப போகிறேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஆபிரகாம் அதை நம்பினார் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி நம்மிடத்தில் ஆண்டவர் பேசியிருந்தால் நிச்சயமாக அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அங்கே வசதிகள் இருக்குமா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவரிடத்தில் எந்த கேள்விகளையும் கேட்காமல் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அந்த காரியங்களுக்கு அவர் விசுவாசித்தார். ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்தார். அப்போ ஆண்டவர் மேல், அழைப்பின் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தபடியால் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடிந்தது. இப்போ இந்த காலை பொழுதிலே உங்களுடைய அழைப்பு நிறைவேற வேண்டுமானால், உங்களை குறித்த நோக்கம், உங்களை குறித்த திட்டம், உங்களை குறித்த தரிசனம் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பின் மீது, அந்த தரிசனத்தின் மீது, அந்த திட்டத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது அப்படியே அந்த அழைப்பு நிறைவேற ஆரம்பிக்கும். இரண்டாவது, ஆபிரகாமும் அவருடைய சந்ததியாரும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் செய்த இரண்டாவது காரியம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை வேறொருக்கு அனுப்ப என்று அந்த இடத்துல எந்த ஒரு கேள்விகளையும் கேட்காமல், சந்தேகப்படாமல் ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பாருங்கள், மோசையினுடைய வாழ்க்கையில படிக்கும்போது கூட, உன்னை எகிப்திற்கு அனுப்பி ஜனங்களை விடுதலை ஆக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது, நான் மந்தவாயும் திக்குநாவும் உள்ளவன், எனக்கு பேச வராது, என்னால் ஜனங்களை விடுதலை ஆக்க முடியாது, இப்படி நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்லி அழைப்பை நிராகரித்தார்கள். ஆனால் ஆபிரகாமோ ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய அழைப்புக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததுனால தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடிந்தது. இப்போ என் கண்பானவர்களே, உங்களுக்காக ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற வேண்டுமானால் அந்த அழைப்புக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மூன்றாவதாக, அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாம் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 11ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதில் ஒரு உறுதி இருந்தது. ஆண்டவர் சொன்னால் அப்படியே செய்வார். ஆண்டவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். ஆண்டவர் நன்மையானதை தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்வது போல, அவர் ஒரு தேசத்திற்கு, ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்வாரானால் சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மேல் அவருக்கு ஒரு உறுதி இருந்தது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களில் அதிக நிச்சயமாக இருக்கிற என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய உறுதிதான், அழைப்பின் மீது ஆபிரகாமுக்கு இருந்த உறுதிதான் ஸ்தோத்திர வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு உதவியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாம் செய்த நாலாவது ஒரு காரியம், விட வேண்டியதை கர்த்தருக்காக விட்டார். அப்ப ஆண்டவர் 3 காரியத்தை விட்டுவிட சொன்னார். ஒன்று, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்படு என்று சொன்னார். அப்ப தேசத்தை விட வேண்டிய சூழ்நிலை, தன்னுடைய இனத்தை விட வேண்டிய சூழ்நிலை, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட வேண்டிய சூழ்நிலை, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிற தேசத்திற்கு புறப்பட்டு போக வேண்டும். அப்ப அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தரிசனத்தை நோக்கி, அழைப்பை நோக்கி அவர் பயணித்தபடியால் தான் இன்றைக்கும் அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாக, ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பதாக வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாமுடைய வெற்றிக்கு, ஆபிரகாமுடைய மேன்மைக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தார், அழைப்பை விசுவாசித்தார், அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார், அழைப்பில் உறுதியாக இருந்தார், அழைப்புக்காக சில காரியங்களை விட்டுவிட்டார். இப்போ என் கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அழைப்பு நிறைவேற வேண்டுமானால், தெய்வம் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருப்பார். அந்த அழைப்பு நிறைவேற வேண்டுமானால் முதலாவது அந்த அழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள், அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள், அந்த அழைப்பில் உறுதியாயிருங்கள். அந்த அழைப்புக்காக எவைகளை விட வேண்டுமோ விட்டுவிடுங்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை உயர்த்தினவர், ஆபிரகாமை மேன்மைப்படுத்தினவர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த காலை பொழுதிலே வல்லவராய்
இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அழைப்பும் நம்பிக்கையும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்திருக்கிறோம். ஆபிரகாமின் வெற்றிக்கும் ஆபிரகாமின் மேன்மைக்கும் அப்பா ஆபிரகாமுக்கு அழைப்பின் மீது இருந்த ஒரு நம்பிக்கை தான் காரணம் என்பதை தியானித்தோம். அதே போல் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, ஒரு அழைப்பு எங்கள் சிரசின் மேல் கட்டாயம் இருக்கும் ஆண்டவரே. அந்த அழைப்பை நாங்கள் விசுவாசிக்க போகிறோம். அந்த அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அழைப்பிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த அழைப்புக்காக விட வேண்டியவைகளை விட்டு விடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.